வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான ருசியான பட்டர் சிக்கன் செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேன்ட்டு மண் அடுப்பு வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ எல்லோரும் வீட்டில் கேஸ் ஸ்டவ் தான் வச்சு நம்ம சமைச்சிட்ருப்போம். நம்மளுடைய அம்மா அப்பா சின்ன வயசுலலாம் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க மண் அடுப்பை. ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த ஃபீலிங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் மண் அடுப்பில் செஞ்சுருக்கோம். ப்ளஸ் டேஸ்ட்டுமே கூட மண் அடுப்பில் செய்யும் போது வித்தியாசமாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு நாங்கள் அடுப்பு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுப்பு ப்ளஸ் மண் சட்டி அதை வச்சு தான் செஞ்சோம். ஸோ கூடுதலாக கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன தான் அது அப்படி டேஸ்ட் அதில் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோமேன்ட்டு தான் நாங்கள் செய்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். ஸோ அடுத்தது வெங்காய தக்காளிலாம் வெட்டி வச்சுருந்தோம். அதில் வெங்காயத்தையும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இன்னும் அந்த பட்டை, கிராம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையாக அதை ஃப்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணேன் நான். அடுத்தது தக்காளி இதில் ஆட் பண்ணணும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ தக்காளி இப்போ ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது நல்லா வதங்குற வரைக்கும் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம். ஸோ மண் அடுப்புன்றதால எனக்கு கரெக்டாக டைம் நம்மளால் சொல்ல முடியல. அந்த அனல் கேஸ் ஸ்டவ் வந்தால் டைம் இவ்வளோ நேரம்னு சொல்லிடலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் கூடுதலாகவே எடுத்துக்கிச்சு. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக அதை நம்ம செய்கிறோம். ஸோ அடுத்தது இதில் மஞ்சள் மற்றும் மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லோரும் சொல்லுவாங்க இவ்வளோ ஸ்பூனு அவ்வளோ வேணும், இது வேணும், அது வேணும்னு. பட்டு நம்ம நமக்கு எவ்வளோ தேவைன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. உங்களோட உடம்பு, உங்களோட நாக்கு, உங்களுக்கு எது அக்செப்ட் ஆகுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம அதை போட்டுக்கிட்டால் போதும். ஸோ நான் மிளகாத்தூள் இவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, ஒரு சின்ன கப்பில் நம்ம அதை மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கலந்ததை நம்ம எடுத்து போடுவோம். இது வளர்கிற டைமில் இன்னும் இதில் என்னென்ன போட போகிறோன்றதை பார்க்கலாம். முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கோம், கேப்சிகம் குடமிளகாவை அரைச்சி வச்சுருக்கிறோம், தேங்காய் பால் வச்சுருக்கோம், இன்னும் சிக்கன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்றும் கலரிங் பவுடரும் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஸோ இப்போ அதில் கேப்சிகம் குடமிளகாவை அரைச்சி வச்ச குடமிளகாவை ஊற்றுறோம். ஸோ அதுவும் நல்லா வதங்கட்டும். அடுத்தது இதில் இந்த அரைச்சி வச்ச முந்திரி பொடி இருக்கு இல்லைங்களா, அந்த முந்திரி பொடியும் போடுறோம். ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டேஸ்டிங் எலமெண்ட் மற்றும் சத்து நல்ல ஒரு போஷாக்கான ஒரு விஷயம்லாம் அதில் இருக்குன்றதால அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். கோழி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த சிக்கன் இதில் போட போகிறோம். பாருங்கள், இந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் போட்டு நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கலரிங்க்கு கலர் பவுடர் இதெல்லாம் போட்டு வைக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே, சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சுருங்க. ஸோ அப்போ தான் அது நல்லா அந்த இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் அதில் நல்லா ஏறும். ஸோ நான் ரெட் கலர் பொடி போட சொன்னாங்க. நான் ஞாபகம் இல்லாமல் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அது தெரியாமல் அதை போட்டுட்டேன். ஸோ அதனால தான் இந்த சிக்கன் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ அடுப்பில் எப்படி கஷ்டப்பட்டு நம்ம அந்த அடுப்பை எரிய வைக்கிறோம் பாருங்கள். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நல்லாவே அனல் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நல்லா அது வேகணும். ஸோ மண் அடுப்பில் ஒரு விஷயம் என்னென்னா, வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது. இதில் தேங்காய் பாலில் ஊற்றுறோம். ரொம்ப புகை, கண்ணு எரிச்சல் எல்லாம் இருக்குது. இப்போ இது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் என்னென்னா வேகணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வேகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வேக வைக்கணும். நாங்கள் ரொம்பவே சாஃப்டாக எல்லாத்தையும் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. ஸோ அதனால் அதிக நேரம் எங்களுக்கு வேகிறதுக்கு எடுத்துச்சு. ஸோ அது நம்ம எடுத்து பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வேக வைக்கிறது. ஸோ உங்களுடைய லெவலுக்கு எவ்வளோ வேகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு வேக வைங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இதுக்கப்புறமே எனக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துச்சு எனக்கு வேகிறதுக்கு. மண்ணடுப்பில் நம்ம செய்கிறோம் இல்லையா, புது விதமான ஒரு அனுபவம். ஸோ நமக்கு இதில் அனுபவம் கிடையாது, ஏற்கனவே செஞ்சு பழக்கம் கிடையாது. ஸோ செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ட்ரை தான். ஸோ வெந்துருச்சு, கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம நெய்
கார்னிஷிங். இப்போ சிக்கன் ஃபினிஷ்ட் ஓவர் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதில் சமையலும் பண்ணியாச்சு, மல்டிபர்பஸ். ஸோ இப்போ இந்த நெருப்பை வச்சு நம்ம சாம்பிராணி போட போகிறோம். பாருங்கள், சாம்பிராணியை நாங்கள் பொடியாக்கி வச்சுருக்கிறோம் இதில். ஸோ நெருப்பு எடுத்துக்கிறேன். இது இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் செஞ்சாங்க. ஸோ அதனால் இதை மல்டிபர்பஸாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இதை பண்ணுறோம். இவ்வளோ புகை வருது பாருங்கள். புகை ஃபேனல் ஆஃப் பண்ணுவோம். இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் இந்த சாம்பிராணி போடுறதுன்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம போடுறோம். ஏன்னா மாய்ஸ்சர், ஈரப்பதத்தெல்லாம் வந்து இந்த சாம்பிராணியோட புகை வந்து நமக்கு எடுத்துருது. ஸோ மூச்சு சுவாச கோளாறுகள்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே கூட நமக்கு வந்து இது ரிலீவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியாது, நம்ம அடுத்தவங்க சொல்கிறத வச்சு தான் டாக்டர்ஸ், ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ், இந்த மாதிரி நேச்சுரல் மெடிசன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த சாம்பிராணியை வந்து அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. நல்ல ஒரு வாசனை, நல்லா அந்த மூச்சு சுவாச பிரச்சனைலாம் இருந்ததுன்னா ரிலீவிங் இருக்கும்னாங்க. எனக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்குது. நமக்கு இந்த எப்போதுமே சளி இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்குலாம். ஸோ அந்த ஒரு ரிலீஃப், மூச்சு வந்து ஒரு மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைக்குது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டைமில் மண் அடுப்புலலாம் வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம மூதாதையர்கள்லாம் எப்படி சமையல் பண்ணாங்க, இல்லை நம்ம அம்மா அப்பா கூட செஞ்சுருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் செஞ்சுருக்காங்க, எனக்கு இப்போ தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளும் ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டைமில் நமக்கு நிறைய நேரம் இருக்குது. ஸோ மண் அடுப்புலாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஜாலியாக ஒரு ஃபன், ஃபேமிலிக்கு ஒரு விஷயம், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதே சமயம் இந்த நெருப்புலாம் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம இந்த மாதிரியான மல்டிபிள் பர்பஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மண் அடுப்பில் செஞ்சு மண் சட்டியில் செய்கிறது வந்து அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது, நல்ல ஒரு குணம் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்காகவும் மல்டிபர்பஸாக நம்ம இதை உபயோகப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபன் கலந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எங்கள் சேனல் மூலிமா கிடைக்க போகுது. அதெல்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.